ஒரு விதையை நட்டு 5 வருஷம் ஆச்சு. ஆனால் ஒரு இலை கூட முளைக்கல. வருஷங்கள் போக போக ஊரில் இருந்தவங்களும் இந்த விதை முளைக்காது, வீணா தண்ணி ஊத்துறாருன்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் அடுத்த 6 வாரத்தில் நடந்ததை யாராலையும் நம்ப முடியலை. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு வயசான விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு பேரன் இருந்தான். ஒரு நாள் அவர் ஒரு விதையை நட்டார். அந்த நாள்லேருந்து தினமும் தவறாமல் அதுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பித்தார். நாட்கள் கடந்துச்சு, மாதங்களும் போச்சு, ஒரு வருஷமே முடிஞ்சிருச்சு. ஆனால் மண்ணுக்கு மேலே எந்த மாற்றமும் தெரியலை. ஒரு நாள் பேரன் ஆச்சரியமாக கேட்டான், தாத்தா ஒன்றுமே முளைக்கலையே, அப்புறம் ஏன் இன்னும் தினமும் தண்ணி ஊற்றுறீங்கன்னு. தாத்தா அவனை பார்த்து எதுவும் சொல்லாமல் சிரிச்சிட்டு மறுநாளும் வழக்கம் போல் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தார். இப்படியே 2, 3, 4 என வருடங்கள் கடந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஊரில் இருந்தவங்க எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாங்க. இன்னும் அந்த விதைக்கு தான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காருன்னு பேசினாங்க. பேரனுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஒரு நாள் அவன் மெதுவாக கேட்டான், தாத்தா இந்த விதை உண்மையாகவே முளைக்குமா? இந்த தடவையும் தாத்தா அமைதியாக சிரிச்சாரு. பிறகு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், கொஞ்சம் பொறுமையாக இருன்னு. 5வது வருடம் வந்துச்சு. ஒரு நாள் மண்ணை உடைச்சிட்டு ஒரு சின்ன தளிர் வெளியே வந்துச்சு. பேரனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கு அடுத்த 6 வாரத்தில் நடந்தது தான் ரொம்ப ஆச்சரியம். அந்த செடி தினமும் வேகமாக வளர ஆரம்பிச்சிச்சு. வெறும் 6 வாரத்தில் சுமார் 90 அடி உயரம் வளர்ந்துச்சு. பேரன் ஆச்சரியத்தோடு கேட்டான், தாத்தா 5 வருஷம் ஒன்றுமே தெரியல, இப்போ மட்டும் எப்படி இவ்வளோ வேகமாக வளருது அப்படின்னா. தாத்தா சொன்னார், இது மூங்கில் மரம். இந்த 5 வருடமும் இது வளரலன்னு நீ நினச்ச, ஆனால் இந்த 5 வருஷமும் மண்ணுக்கு அடியில் ஒரு பலமான வேரமைப்பை உருவாக்கிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நீ பார்க்குற இந்த உயரத்துக்கு காரணம் இந்த 5 வருஷமாக யாருக்கும் தெரியாமல் வளர்ந்த அந்த வேர் தான் சொன்னார். நம்ம வாழ்க்கையிலும் சில முயற்சிகள் அப்படிதான். வெளியே இருந்து பார்க்கும்போது எதுவுமே நடக்காத மாதிரி தோணலாம். ஆனால் அதனால வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சில வளர்ச்சிகள் முதல்ல வேறாக உருவாகும். அதற்கு பிறகுதான் மரமாக எல்லாருக்குமே தெரியும். உங்கள் வாழ்க்கையில் இப்போது எந்த முயற்சிக்கும் பலன் தெரியலைன்னு நினச்சி சோர்ந்து போயிருந்தா ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. வெளியில் எதுவும் தெரியலைன்னு மண்ணுக்கு அடியில் எதுவும் நடக்கலைன்னு அர்த்தம் இல்லை. சில வேர்கள் கண்ணுக்கு தெரியாமல் தான் உருவாகும். மீண்டும் சந்திப்போம்.